ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிபிஆர் கிரியேஷன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான், பட் இது வந்து சிங்கிள் ஃப்ளவர் மட்டும் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை நான் காமிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவரை வந்து ட்ரா பண்ணிவிட்டு எந்த டிசைனில் வேணுமோ அந்த ஃப்ளவரை ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெட் கிளாத் வந்து என்ன கிளாத் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த நெட் கிளாத்தை எடுத்துகிட்டு எப்பவும் போல் நீங்கள் 4 சைட்லேயுமே வந்து கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு எல்லா பக்கமும் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த ஹெட் பின் இருக்கும் இல்லையா, ஹெட் பின் வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஸ்டிச்சஸும் வந்து நீட்டாக வரும். அதே மாதிரி நமக்கும் வந்து க்ரிப்பு கிடைக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஒரு சைடில் 3 பின் மேக்ஸிமம் வந்து 2 பின்னு போடுற மாதிரி கூட பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பின்னு சேஃப்டி பண்ணி நீங்கள் பஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடம் நமக்கு சுருக்கமாக இருக்கிறப்போ நமக்கு வந்து அந்த நெட் கிளாத்தில் இருக்கும் இல்லையா, அந்த குட்டி குட்டியாக இருக்க நெட்டு அது எல்லன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறது வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பின் பண்ணுறப்போ நல்லா வந்து கிளாத்தை வந்து நீட்டாக வந்து கையில் அந்த மாதிரி அயன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெட் பின் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைட்லேயுமே பின்னை வந்து நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நான் ஹெட் பின் வந்து பஞ்ச் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜரி த்ரெட்டில் தான் வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த டிசைன் தான் அப்படின்னு கிடையாது, எந்த டிசைன்லனாலும் மேக் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளவராக நீங்கள் மேக் பண்ணணுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே இந்த இடத்துலேருந்து, அதாவது ரொம்ப ஒட்டி நான் கொண்டு வரல, 2 சைட்லேயும் கொஞ்சமாக கேப் இருக்குது. இந்த கார்னர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து பஞ்ச் பண்ணி கரெக்டாக அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி செயின் போட்டுகிட்டே போங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக வந்து செயினோட லென்த் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். அதே மாதிரி அந்த கர்வ் இருக்கு இல்லையா, அந்த கர்வ் சைட்லலாம் வந்து நீட்டாக வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து திரும்ப வந்து நம்ம அவுட் சைடில் ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து இன்னும் வந்து நமக்கு ரொம்ப அந்த ஷேப்பே நீட்டாக தெரியணும் அப்படின்னா நம்ம கர்வில் போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு கர்வ், அதில் இன்னும் ஒரு செயின் வந்து இன்சைடில் போட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கர்வில் வந்து கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அதே மாதிரி கார்னர் அந்த ஒரு கர்வ் வர்றப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஒரு செயின் போட்டு அப்படியே பேக்வேர்டில் கொண்டு போய் அந்த கர்வ் மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு டிசைன் சூப்பராக வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இது ஸ்டிச் பண்ணுறது வந்து நம்ம இதுக்கு முன்னாடியெலாம் நிறையா வந்து போட்டிருக்கோம் நெட் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப கண்டிப்பாக ஈஸியாக தாங்க இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் என் நாட் போட்டுட்டு என்ன பண்ணிக்கிறேன், நான் கீழே வந்து அந்த ஜரி த்ரெட்டை வந்து கட் பண்ணலைங்க, இந்த மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிளாத்தை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு, இப்போது இதில் 2 மெத்தடில் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் இருக்கிறதையும் இப்படியே கர்வ் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சென்டரில் இருக்கிறது ஒரு சைடு ஒரு கிளாத்தை வந்து ஒரு சைடில் பிடிச்சிட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடில் வந்து அந்த கர்வ் இருக்கு இல்லையா, அது 2யுமே வந்து தனித்தனியாக பிடிச்சி சேர்த்து வச்சு நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்பையும் உங்களுக்கு வந்து டிசைன் வந்து நீட்டாக கிடைக்கும். நமக்கு வந்து இப்போ பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங்காக தெரியாதுங்க. நம்ம அடுத்தடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு கிளியராக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்க கிளாத்தை என்ன பண்ணுங்கன்னா அதே சேம் ஹெட் பின்னை வச்சு நீங்கள் சென்டரில் இருக்க அந்த கிளாத்தை வந்து நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஜரி த்ரெட்டை வந்து எண்ணாட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜரி த்ரெட்டை வந்து இப்போ நான் நீடிலேருந்து எடுக்கிறேன். அது எடுக்கிறது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்து நம்ம முடித்தோம் இல்லையா, அந்த எண்ணாட் போட்ட இடத்துல இருந்தே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், த்ரெட்டை எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத்தை நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே பஞ்ச் பண்ணி என்ன பண்ணிக்கிறீங்க, த்ரெட்டை எடுத்துகிட்டு, அதாவது ஜரி த்ரெட்டை எடுத்துகிட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த இடம் வந்து நல்லா க்ரிப் ஆயிரும். அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு போடுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்குங்க. அதாவது நம்ம வந்து கிளாத்தை வந்து கரெக்டாக இந்த மாதிரி நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வந்து கிளாத்தை இன்சர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த நெட் கிளாத்தை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு அதை ஒட்டி வந்து நீங்கள் ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிடுங்க. இது வந்து உங்களுக்கு செயின் போட்டு லாக் பண்ணுறது வந்து நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணி வரப்போ தெரியாது, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா வந்து க்ரிப்பாக வந்து செயின் ஸ்டிச்சு அண்டு ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து கொஞ்சம் லாங்கில் வச்சு இந்த மாதிரி நான் வச்ச மாதிரி நீடிலோட இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஹெட் பின்னை எடுத்துகிட்டு கிளாத்தை வந்து நீங்கள் எக்ஸஸாக இருக்க கிளாத்தை லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா மேலே அந்த ஃப்ளவரில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து நமக்கு கரெக்டாக வந்து ஷேப் ஓரளவுக்கு ஷேப் கிடச்சிரும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸஸாக இருக்க கிளாத்து, அதாவது நம்ம அந்த செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து நான் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ண போகிறேன். நான் வந்து எக்ஸஸாக இருக்க கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாகவே விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா நான் சிங்கிள் ஃப்ளவர் மேக் பண்ண போகிறதுனால. நீங்கள் இதுவே இல்லை நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா நல்லா ஒட்டி கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் லென்த் விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு பதிலாக நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாகவும் வந்து கட் பண்ணி நான் சேம் இதே ப்ராசஸில் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் போடுற செயின் வந்து சும்மா நம்ம வந்து பேக் செயின் மாதிரி போடுவோம் இல்லையா, அதாவது எண்ணாட்டெலாம் போடாமல் அப்படியே வந்து நம்ம செயின் மட்டும் போட்டு ஃப்ரண்ட் பேக்கில் மட்டும் செயின் மட்டும் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா லாக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நீங்கள் போட்ட மாதிரியே லாங் செயினை குட்டியாக லாக் போட்டு நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த கிளாத்தை வந்து நம்ம சென்டராக கொண்டு வரணும். அவ்வளோதான். கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம அந்த 2 சைடுமே செயின் போட்டுட்டு, அதாவது அந்த கிளாத்தோட 2 சைட்லேயுமே செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டால் தான் நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். செயின் போட்டுட்டு எண்ணாட் போட்டு முடிச்சிருங்க. இப்போவும் நான் த்ரெட்டை கட் பண்ணலைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம செயின் போட்டிருக்கோம் இல்லையா, கீழே இருக்க அந்த இடம், அந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எம்எம் பீடு வச்சு லாக் பண்ணுறேன். ஸோ எம்எம் பீடுக்கு வந்து நான் வந்து எந்த த்ரெட் எடுத்திருக்கேன்னா சிவிங் த்ரெட்டு, அதாவது நம்ம வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ அதை வச்சு நான் வந்து எம்எம் பீடு வச்சு நான் ஃபுல்லாக வந்து அந்த இடத்த வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் வந்து செயின் வந்து எந்த மாதிரி நீங்கள் லாக் போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேலே ஒரு 7 பீடு எடுத்தோன்னா அப்புறம் ஒரு 2 லைன் வந்து 7 பீடு வரும். அப்புறம் 6 பீடு, அப்புறம் 5, 4 இப்படியே வந்து நீங்கள் கம்மி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதோட லுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து முடிச்சாச்சு. ஸோ சுகர் பீட் கொடுத்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த டிசைன் வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து ஹைலைட்டாக தெரியல இல்லைங்களா. ஸோ இதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி கண்டிப்பாக வந்து நீங்கள் செயின் போடணுங்க. நான் சொன்னேன் இல்லையா ஜரி த்ரெட்டை வந்து நான் இன்னும் கட் பண்ணலை அப்படின்னு. இதுக்கு தாங்க நான் வந்து அந்த ஜரி த்ரெட்டை வந்து கீழே கட் பண்ணாமே வச்சுருந்தேன். இப்போ வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம பீட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதை ஒட்டியே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜரி த்ரெட் வந்து அவுட்லைன் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் அவுட்லைன் கொடுக்குறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கர்வ் வருது இல்லையா, அந்த கர்வ் வர்ற பிளேஸில் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து லைட்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் அந்த கரெக்டாக அந்த கர்வ் வந்து நமக்கு நீட்டாக வரும். இன்னும் உங்களுக்கு வந்து அந்த கர்வ் நீட்டாக தெரியணும், தனியாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் உள்ளே தள்ளி பஞ்ச் பண்ணுறீங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து உள்ளே வந்து ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம அவுட் சைடு வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரியும் கொடுக்குறப்ப நமக்கு வந்து அந்த சைடு வந்து 2 கர்வுமே வந்து நீட்டாக தெரியும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீட் ஃபினிஷிங் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.